அம்ருத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2015ஆம் ஆண்டு. அம்ருத் திட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நகர்ப்புறத்தை மேம்படுத்தணும், குடிநீர் இணைப்பு வழங்கணும், சாக்கடை வடிகால் அமைப்புகள் நிறுவனம், பசுமையான இடங்கள் அதிகப்படுத்தணும், அதாவது பூங்காக்கள் இந்த மாதிரி பசுமையை அதிகரிக்கணும், போக்குவரத்துல பாத்தீங்கன்னா மாசுபாடு இல்லாத நகர்ப்புறத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அம்ருத் ஸ்கீம் அப்படிங்கிறது 2015 ஜூன் மாதம் 25ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இதே தேதியில தான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன், அதாவது நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் தொடங்கப்பட்டது. அதே வருஷம் அதே தேதியில தான் அம்ருத் ஸ்கீம், அதே தேதியில தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டமும் தொடங்கப்பட்டது. இதே வருஷம் இதே தேதியில. இந்த 3 திட்டங்களுமே ஒரே வருஷம் ஒரே தேதியில தான் தொடங்கியிருக்காங்க. இந்த 3 திட்டங்களும் தொடங்கப்பட்டு இப்போ 10 ஆண்டுகளானது நிறைவடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 3 திட்டங்களும் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னா நகர்ப்புற வீட்டு விவகார அமைச்சகத்தின் கீழ் தான் இந்த ஸ்கீம் ஆனது செயல்படுத்தப்படுகிறது. அம்ருத் ஸ்கீம், அம்ருத் அப்படிங்கிறது இப்போ 10 ஆண்டுகள், இந்த ஸ்கீம் பிளஸ் 2 ஸ்கீம் 3 ஸ்கீம் பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகள் நிறைவு செஞ்சிருக்கு. அம்ருத் அப்படிங்கிறத ஃபுல் ஃபார்ம் என்னன்னா அடல் மிஷன் ஃபார் ரிஜுவினேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தான் இந்த அம்ருத் அப்படிங்கிறத ஃபுல் ஃபார்ம். எப்போ தொடங்கப்பட்டது? 2015 ஜூன் 25ஆம் தேதி. எதுக்காக தொடங்கினாங்க? நகர்ப்புறங்கள்ல குடிநீர் இணைப்பு வழங்கணும், கழிவுநீர் இணைப்பு வழங்கணும், பசுமையான இடங்கள் பூங்காக்களை உருவாக்கணும், மோட்டார் அல்லாத போக்குவரத்து ஊக்குவிச்சு நகர்ப்புற மாசுபாட்டை குறைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து 2015ல, செகண்ட் ஃபேஸ் அதாவது அம்ருத் 2.0 திட்டம் அப்படிங்கிறது 2021 அக்டோபர் 1 தேதி தொடங்கப்பட்டிருக்கு. சோ இது எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. இப்போ இந்த அம்ருத் திட்டத்துல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 2 கோடிக்கும் அதிகமான குழாய் இணைப்புகள், வீடுகள்ல குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. 1.5 கோடி கழிவுநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. 2.73 லட்சம் கோடி மதிப்புள்ள திட்டங்களானது செயல்படுத்தப்பட்டிருக்கு நாடு முழுக்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க.